வெல்கம் டு காலாக் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். லீட்ஸ் இண்டெக்ஸ் 2025 இது வெளியிடப்பட்ட தேதி 15 மே 2026. இது லீட்ஸ் இண்டெக்ஸ் 2025 அப்படிங்கிறது 7th எடிஷன். இதில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களை ஒவ்வொரு மாநிலங்களுக்கு நடுவில் சரக்கு போக்குவரத்து எவ்வளவு எளிமையாக கையாளப்படுது அப்படிங்கிறது தான் இந்த லீட்ஸ் இண்டெக்ஸ் குறிப்பிடுது. லீட்ஸ் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் மாநிலங்களை 4 பிரிவாக பிரிப்பாங்க. கடலோர மாநிலங்கள், அதாவது கடலோர மாநிலங்கள், நிலத்தால் சூழப்பட்ட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். இதில் மாநிலங்களுக்கிடையே சரக்கு போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் எடுக்கப்பட்ட முயற்சிகளின் அடிப்படையில் கடலோர மாநிலங்களுக்கான பிரிவில் 2025ஆம் ஆண்டிற்கான முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு, அதாவது எக்ஸம்ப்ளர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த லீட்ஸ் இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை யார் வெளியிடுறா அப்படின்னு பார்த்தோம்னா, பப்ளிஷ்டு பை டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், DPIIT, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? இட் வாஸ் கன்சீவ்ட் ஆன் த லைன்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் 2018. அதாவது 2018 உலக வங்கியின் தளவாட செயல்திறன் குறியீடு இருக்குல்ல, அதன் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 4 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. கோஸ்டல் ஸ்டேட், லேண்ட்லாக்டு ஸ்டேட், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி. இதில் கோஸ்டல் ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இடம். இந்த எக்ஸாம்பிளர்ஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்னு அர்த்தம். லேண்ட்லாக்டு ஸ்டேட்டில் உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் மிசோரம் ஃபர்ஸ்ட், யூனியன் டெரிட்டரியில் டெல்லி ஃபர்ஸ்ட். இதில் நமக்கு தமிழ்நாடு டேட்டா ரொம்ப முக்கியமானது. இது நம்மளோட பெய்டு கிளாஸ் நோட்ஸு. லீட்ஸ் இண்டெக்ஸ் பேஜ் நம்பர் 13 அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன். இது 2018 லான்ச் பண்ணாங்க. வேர்ல்ட் பேங்கோட லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனாங்க. ஓகேங்களா? 2024ஆம் ஆண்டுக்கான டேட்டா அப்படிங்கிறது 6th எடிஷன், 2025ஆம் ஆண்டுக்கான டேட்டா அப்படிங்கிறது 7th எடிஷன். ஓகேங்களா? ஓகே, இது என்னென்ன கேட்டகரியின் அடிப்படை, இதுக்கான இண்டிகேட்டர்ஸ் என்னன்னா தளவாடங்கள் உட்கட்டமைப்பு, தளவாட சேவைகள், இயற்கை மற்றும் இயக்க மற்றும் ஒழுங்குமுறை சூழல், நிலையான தளவாடங்கள். மொத்தம் 4 முக்கிய தூண்களின் அடிப்படையில் இந்த லீட்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வெளியிடப்படுகிறது. காலாக் அகாடமியோட பாங்கன் பேட்ச் ஆர்டிகல் 280 பேட்ச். ஸோ பாங்கன் பேட்சில் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, சோஷியல் இஷ்யூ, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, வெங்கடேஷன் சார் புக் வரும். ஆர்டிகல் 280 பாலிட்டி, ஆப்டிடியூட், எக்கனாமி, ஜியாகிரபி வரும். டீடைல் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.